பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்து தத்ஃபீஃப் இது மக்கி சூறாவாக இருக்கிறது. மக்கி அத்தியாயங்களில் ஒரு அத்தியாயமாக இருக்கிறது. 83வது சூரா. தத்ஃபீஃப்க்கு அர்த்தம் என்னென்றால், தத்ஃபீஃப் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் அளவில் மோசடி செய்தல். இது குறிப்பாக அதை பற்றி சொல்லப்பட்டாலும் இங்கே பொதுவான விஷயமாக கருதப்படுகின்றது என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். அதுல ஒரு வசனம் வரும், வைதா காலூஹும் அவ்வஸனூஹும் யுக்ஸிரூன். இது 3வது வசனம், 3வது ஆயத். இதுக்கு பொருள் என்ன? வைதா காலூஹும், ஒருவேளை அவர்கள் அளந்து கொடுக்கும் பொழுது, ஒரு பொருளை அளந்து தரும் பொழுது, அவ்வஸனூஹும் அல்லது வசன் எடை போடும் பொழுதும், நிறுத்தி எடை போடும் பொழுதும் நிலுவையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், யுக்ஸிரூன், குறைவாக அளந்து போடுகிறார்கள், குறைவாக நிறுத்துகிறார்கள், குறைவாக இடையில மோசடி செய்யறாங்க. ஆனால் அவர்கள் பணம் வாங்கக்கூடிய விஷயத்துல மொத்தமாக முழுமையாக வாங்குகிறார்கள். அவர்களுக்கு கேடுதான், அவர்களுக்கு நரகம்தான், அவர்களுக்கு ஜஹீம் என்று சொல்லப்படுகின்ற நரகம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா விரிவா சொல்வான். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க முழுக்க முழுக்க அளவில் எடையில் குறை செய்கின்றவர்களை பற்றி வசனம் இருந்தாலும், ஆயத்து இருந்தாலும், அத்தியாயம் இருந்தாலும், எல்லா விஷயங்களிலும் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்படும் என்பதாக தப்சீர்களில் விளக்கங்கள் நமக்கு கிடைக்கின்றன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா இவங்கெல்லாம் எங்க இருப்பாங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் மறுமை வாழ்க்கை மேல நம்பிக்கை இல்லையா, அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லையா என்பதாக அல்லாஹ் தஆலா தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வருவான். கேட்டுட்டு சொல்வான், கல்லா, கியாமத்துண்டு, அவர்கள் கியாமத்தை மறுக்கிறார்கள். மறுமை உண்டு, அதை மறுக்கிறார்கள். கபருடைய வாழ்க்கை உண்டு, அதை மறுக்கிறார்கள். கியாமத்தில் கேள்வி கணக்கு உண்டு, அதற்கு பிறகு சொர்க்கம் நரகம் உண்டு, இவையெல்லாம் அவர்கள் மறுக்கிறார்கள். கல்லா, ஆனால் மறுக்கக்கூடிய விஷயம் அல்ல என்பதாக அல்லாஹ் தஆலா அங்கே கல்லா என்ற வார்த்தை மூலமாக நமக்கு நினைவூட்டுவான், வலியுறுத்துவான். மார்க்கத்தில் இது எல்லாம் இருக்கிறது. கபருடைய வாழ்க்கை இருக்கிறது, இறுதி நாள் இருக்கிறது, இறுதி தீர்ப்பு இருக்கிறது, கேள்வி கணக்கு இருக்கிறது, ஹிசாபு கிதாப் இருக்கிறது, சொர்க்கம் நரகம் இருக்கிறது, நரகவாசிகள் நரகத்திற்கு செல்வார்கள், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்ற நீண்ட ஒரு பயணம் இருக்கிறது இறந்த பிறகு என்பதாக சில படங்களை நாம் பார்ப்போம். மறு ஜென்மம் இல்லை, மறு ஜென்மம் இருந்தால் நான் இப்படி வருவேன், இப்படி இருப்பேன் சொல்லுவாங்க. மறு ஜென்மம் என்பது இது ஒருவேளை மறு ஜென்மமாக எடுத்துக்கொண்டால் இது மறு ஜென்மம் தான். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஹக்கான விஷயம், கபருல ஒரு வாழ்க்கை இருக்குது, நல்லவர்களுடைய கபர் விசாலமாகிவிடும், சொர்க்கத்துடைய கதவு திறக்கப்படும், அங்கிருந்து காற்றுகள் வீசப்படும் என்பதாக பல ஹதீசுகள் நமக்கு சான்றாக இருக்கின்றன. எனவே அல்லாஹு தஆலா இதே சூறாவுல 7வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுவார், இன்ன கிதாபல் ஃபுஜ்ஜாரி லஃபீ சிஜ்ஜீன். ஃபுஜ்ஜார், அளவுல மோசடி செய்யக்கூடியவர்கள் ஃபுஜ்ஜார், எடையில மோசடி செய்யக்கூடியவர்கள் ஃபுஜ்ஜார், தவறு செய்யக்கூடியவர்கள் ஃபுஜ்ஜார், பிழை குறை குற்றங்கள் செய்யக்கூடியவர்கள் ஃபுஜ்ஜார், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஃபுஜ்ஜார். இப்படிப்பட்ட ஃபுஜ்ஜார்களுடைய கிதாப், ஆமால் நாமா என்று சொல்வார்கள், அவர்களுடைய அமல்களுடைய செயலெடு லஃபீ சிஜ்ஜீன், எங்க இருக்கும்? சிஜ்ஜீன்ல இருக்கும். சிஜ்ஜீன் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் லஃப்ஸி அர்த்தம், அதனுடைய வார்த்தையுடைய பொருள் என்னவென்று சொன்னால் ஹைத் ஹானா என்று சொல்வார்கள். சிறைச்சாலையில இருப்பாங்க. அந்த சிறைச்சாலையில என்ன இருக்கும்? இவர்கள் இறந்த பிறகு அங்கேதான் இவர்களுடைய ரூஹுகள் இருக்கும், அங்கேதான் இவருடைய ஆமால் நாமா, இவர்கள் செய்த அமல்களுடைய செயலிடம் வைக்கப்படும், அது நரகத்தில் இருக்கும் என்பதாக இந்த ஆயத்துடைய தஃசீர்களில் நமக்கு நிறைய விளக்கங்கள் கிடைக்கின்றன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இதற்கு மாறாக யார் இடையில அளவுகோல்ல
குறைவு நிறைவு செய்யாமல் முழுமையாக ஹலாலாக சரியாக எடை போட்டு சரியாக கொடுக்கிறார்களோ முஸ்லிம்கள், முஃமின்கள், ஈமான் உள்ளவர்கள், விசுவாசம் கொண்டவர்கள் அல்லாஹ்வின் மீது, அப்படிப்பட்டவர்கள் எங்கே இருப்பார்கள்? இன்ன கிதாபல் அப்ரார் லஃபீ இல்லியீன், இல்லியீன்ல இருப்பார்கள். இது 18வது வசனமாக இருக்கிறது இந்த சூறாவில். இன்ன கிதாபல் அப்ரார், அப்ரார்னா நல்லவர்கள், முஃமின்கள், முஸ்லிம்கள், சஹாபாக்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், இறைநேசர்கள், இமாம்கள், ஹுஃபாதுகள், தாயிகள், அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவர்கள், இப்படிப்பட்டவர்கள் இல்லியீன்ல இருப்பார்கள். இல்லியீன் என்பது இதுவும் ஒரு சொர்க்கத்துடைய மிகப்பெரிய இடம். அந்த இடத்தில்தான் முஃமின்களுடைய ரூஹ் ஒன்று சேர்க்கப்படும், ஒன்றாக இருக்கும். அதே இடத்தில்தான் முஸ்லிம்களுடைய செயலேடு ஆமல் நாமா இருக்கும் என்பதாக ஒரு தஃப்சீரில் நமக்கு விளக்கம் கிடைக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்தரமான வாழ்க்கை யாருக்கு உண்டு? முஃமின்களுக்கும், முஸ்லிம்களுக்கும், நபிமார்களுக்கும், ரசூல்மார்களுக்கும், இறை நேசர்களுக்கும், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பான். அது மட்டும் இல்லாமல் யஷ்ஹதுல் முகர்ரபூன் என்று அல்லாஹ் தஆலா அறிவிக்கின்றான். இது 21வது வசனமாக இருக்கிறது சூரத்து தத்ஃபீஃப்ல. முகர்ரபூன் என்று சொல்லப்படுகின்ற மலக்குமார்கள் யஷ்ஹதுஹு சாட்சி சொல்வார்கள். அதற்கு என்றால் இதற்கு அர்த்தம் என்ன, பொருள் என்ன, விளக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அந்த உண்மையாளர்களுடைய செயலேடுகளை அல்லாஹு தஆலா அந்த இல்லியீனில் வைத்திருப்பான். அதற்கு மரியாதை செலுத்தக்கூடிய நிலையில் அங்கே மலக்குமார்கள் இக்ராமிற்காக, ஏசாஸுக்காக, கண்ணியப்படுத்துவதற்காக வருகை தந்து அதை பார்ப்பார்கள், அதை பாதுகாப்பார்கள். பார்க்கவும் செய்வார்கள், ஆச்சரியம் படுவார்கள், அதை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா தெளிவாக கூறுகின்றான். அந்த இல்லியீன் உடையவர்களில் நம்மை அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. அதே மாதிரி சொர்க்கத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா குடிப்பதற்கு பானம் கொடுக்கப்படும். தஸ்னீம், அந்த குடிபானத்தில் என்ன இருக்கும்? தஸ்னீம் கலந்திருக்கும். தஸ்னீம் என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது ஜன்னத் கே சஷ்மா என்ற தஃசீர் நமக்கு கிடைக்கிறது. சொர்க்கத்துடைய ஒரு அருவி, ஒரு ஊற்று. அந்த ஊற்றை நாம் குடிக்கின்ற, சொர்க்கவாசிகள் குடிக்கின்ற அந்த தஸ்னீம் குடிக்கின்ற அந்த பானத்தில் சேர்க்கப்படும். அந்த பானத்தில் சேர்க்கும் பொழுது அந்த தஸ்னீம் சேர்த்ததின் காரணமாக லுத்ஃப், ஜாயிகா என்று சொல்லப்படுகின்ற, ஜாயிகா என்று சொன்னால் சுவை அதிகரிக்கும், லுத்ஃப் என்று சொன்னால் ஒரு விதமான ரம்யமான ஒரு நிலை ஏற்படும், ஒரு சுகம் கிடைக்கும். அப்படிப்பட்ட சுகத்தை கொடுக்கக்கூடிய தஸ்னீம் என்ற ஊற்றின் மூலமாக, அந்த ஊற்று தண்ணீரின் மூலமாக அவர்கள் குடிக்கின்ற பானங்கள் அது சேர்க்கப்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா அறிவிக்கின்றார். அதே மாதிரி அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியோர்களே, சோதர்களே, அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் எப்படிப்பட்ட ஒரு சொர்க்கத்தை வைத்திருக்கின்ற என்று சொன்னால், எந்த கண்களும் பார்த்திருக்க முடியாத ஒரு சொர்க்கம், எந்த காதும் கேட்டிருக்க முடியாத ஒரு சொர்க்கம், எந்த கல்பும் உணர்ந்திருக்காத ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா தர இருக்கின்றான். அந்த சொர்க்கத்தில் தான் இல்லியீன் இருக்கிறது. அந்த சொர்க்கத்தில் தான் அந்த ஊற்று இருக்கிறது. அதில் தஸ்னீம் என்ற ஊற்றுடைய தண்ணீர் அந்த பானத்தில் கலக்கப்படும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நசீபாக்கி தருவானாக. குறிப்பாக இந்த சூறாவில் சொல்லப்பட்ட அத்தனை சொர்க்கவாசிகளுடைய சிஃபத்தையும் தன்மையிலும் நாம் வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்துருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.